வணக்கம். துலா ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். துலா ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 7வது ராசி. வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். ராசிக்கு ஏதாவது சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா இல்லை பாவகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு தனாதிபதி 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்குறார். குரு பகவான் ஜென்ம ராசி பார்க்குறது ஒரு அற்புதமான அமைப்பு. எப்பவுமே துலா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ஒரு ஆகாத கிரகம்தான். இருந்தாலும் அந்த குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற ஒரு பழமொழியின் அடிப்படையில் அவர் ஜென்ம ராசி பார்க்குறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா சந்திரன் தான் உடல் காரகன், மனோகாரகன், எண்ண ஓட்டத்துக்கு காரகன். அப்படிங்கும்போது காரகன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அவர் தான் ஓனர். அதன் அடிப்படையில் அவர் குருவுடைய ஒளியை வாங்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நோய் தொந்தரவுகள் எதுவுமே கண்டிப்பாக வராது. அப்படியே இருந்ததுனால உடனே சரியாயிரும். அதுக்கப்புறம் எண்ண ஓட்டங்கள், முடிவெடுக்கும் திறன். எண்ண ஓட்டங்கள் ஒரே மாதிரி இருக்கும். கஜா புஜான்னு வராது, சீராக இருக்கும். இந்த விஷயத்தை செய்ய போகிறோம், இந்த விஷயத்தை முடிக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த எண்ண ஓட்டங்கள் ஒரே மாதிரி சீராக இருக்கும். குழப்பங்கள் இருக்காது. ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ அந்த சந்திரன் மேலே குருவுடைய ஒளி விழுகும்போது தாயாருடைய ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ ஜென்ம ராசிக்கு குரு பார்வை விழுகிறது நல்ல ஒரு பாதுகாப்புனே சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு தனாதிபதி 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே அது குரு பார்வை வாங்கிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டம். தனஸ்தானாதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே வரும்போது தன விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறது, பண வரவுகளை எந்த ஒரு தங்கு தடைகளும் இருக்காது. குடும்ப ஒற்றுமை மேம்படும். குடும்பத்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற அட்டாச் அதிகரிக்கும். அவரே 7ஆம் அதிபதியாக இருந்து ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் நடக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு குருவுடைய பார்வையும் விழுகிறது. துலா ராசிக்கும் குருவுடைய பார்வை விழுகிறதுனால நல்ல திருமணம் சார்ந்த விஷயத்தில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். நீண்ட நாள் வரன் பார்த்துட்டு இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு அந்த வரன் நல்ல முறையில் அமையும். அதுக்கப்புறம் இளமை பருவத்தில் இருக்கிற துலா ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தான் பேச்சு எடுப்பாங்க. திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுவாங்க. வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு ஏற்படும். அது சார்ந்த விஷயத்தை பேசுவாங்க. அப்புறம் ஆல்ரெடி திருமணமான துளாராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட ஒரு அட்டாச்சாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கும்போது அவங்களுடைய விருப்பம் உங்கள் மேலே இருக்கும். ஏதாவது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ரெடி ஆயிரும். சரி, உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் எப்படி இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். லாபஸ்தானத்துக்கு ஒரு ராசி அதிபதி போயிருக்கிறது சிறப்பு. அப்படின்னாலும் அங்கே கேது பகவான் கூட இணைகிறார். அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா அவர் அந்த கேதுடைய டிகிரி கடந்துருவார். அப்படிங்கும்போது உங்களுக்கு இருந்துட்டு இருந்த இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த நெருக்கடிகள் இனி இருக்காது. ஏன்னா கேதுடைய டிகிரி அவர் கடந்துட்டாருனால பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. தேவையில்லாத சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் எதுவுமே விலகிரும். சுக்கிரன் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் 10ஆம் தேதி அவர் சிம்ம ராசி விட்டு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் புதன் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் அக்டோபர் 3ஆம் தேதி துலா ராசிக்குள்ளே வந்துடுவார். பாக்கியாதிபதி 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும். ஏன்னா 9ஆம் இட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். இயற்கையான சூழலை உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். குருநாதருடைய சப்போர்ட் கிடைக்கும்.
தந்தையுடைய சப்போர்ட்டு, குருநாதருடைய சப்போர்ட்டு, நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாமே வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து உங்களுக்கு நடக்கும். அப்புறம் வந்து புதன் தான் வந்து பாக்கியாதிபதியாக இருந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றதுனால நண்பர்கள் மூலிமாவோ இல்லை தாய் மாமன் மூலிமாவோ இல்லை இளைய சகோதரிகள் மூலிமாவோ வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1ஆம் இடம் 12ஆம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது வந்து ஒரு சிறப்பு தான். துளாராசிக்காரங்க வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்புக்காக வந்து வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினச்சிருந்தவங்க இந்த காலகட்டத்தில் வந்து போவாங்க. ஏன்னா 1ஆம் இடம் 12ஆம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதுனால இருக்கிற இடத்த விட்டு மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அப்புறம் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில துளாராசிக்காரங்க வந்து முதலீடுகள் வந்து எதுலையாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். சுபவிரை செலவுகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக வந்து 3ஆம் வீட்டை பார்வை செய்கிறதுனால 3ஆம் இடம் தான் வந்து முயற்சி ஸ்தானம். அந்த அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த வீட்டையவே பார்க்குறது வந்து சிறப்பு. அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து முயற்சிகள் வந்து அதிகமாக வந்து எடுப்பீங்க. ஒருத்தருடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னாலுமே வந்து அந்த 3ஆம் அதிபதி வந்து பலம் பெற்று 3ஆம் அதிபதியுடைய தொடர்புகள் வந்து வரும்போது தான் வந்து ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும். அண்டை வீட்டாருடைய சப்போர்ட்டு, பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு நல்லது நடக்கிறது, தகவல் தொடர்புகள் மூலிமா வந்து ஒரு ஆதாயம் அடைகிறது, இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து துளாராசிக்காரங்களுக்கு வந்து உண்டு. ஸோ துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து இருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான். எப்பவுமே வந்து சனி பகவான் வந்து உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய ராசிக்கு 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடத்துல வந்து வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து வழங்குவார். ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும். ஒரு சொந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க மூலிமா வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும். சரியான வேலைக்காரங்க அமையாத துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க வந்து அமையறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கடன், நோய் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து தீரும். இந்த 6ஆம் இடம்ங்கிறது வந்து ஒரு கெட்ட ஸ்தானம். அந்த இடத்துல போய் சனி பகவான் அமரும்போது அந்த விஷயங்களை வந்து கெடுப்பார். அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். கடன் இருந்துன்னா கடன் வந்து படிப்படியாக அடைய ஆரம்பிக்கும். நோய் இருந்துன்னா அந்த நோய் வந்து தீர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும். ஸோ துளாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு வந்து இருக்குது. துளாராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் 10ஆம் தேதி 11ஆம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து ராசிக்கு 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் வந்து பயணிப்பார். அப்படிங்கும்போது உங்கள் ராசிக்கு 8ல் வந்து பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்கும். அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. எப்போது அக்டோபர் 10ஆம் தேதி 11ஆம் தேதி அந்த 2 நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கிட்டையாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது சிறப்பு. இறை வழிபாட்டின் மூலிமா அந்த நாளை கடக்கிறது வந்து சிறப்பு. துளாராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது மேற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது 6ஆம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். வழிபாடுன்னு பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சுக்கரனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து அதிகமாக நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம். ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பேர் அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியாக வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டு எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வந்து என்ன படிக்கும், படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா,
அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். 6ஆம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பாரு. 10ஆம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகர் வந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள், மனைவி வந்து எப்படி வரும், மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமா யோகம் இல்லையா, எந்த திசையிலேருந்து வரும், எப்படி வரும், கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள், ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். 6ஆம் பாவம் வந்து 1ஆம் பாவ தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும். அது எப்போ முடியும், என்ன இறை வழிபாடு பண்ணால் அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா, வழக்கில் வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கடன் பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து கடனில் வந்து இருக்கிறாங்க. இந்த 6ஆம் பாவம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 11ஆம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை 11ஆம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா கீழே தெரிகிற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து 500 ரூபா வந்து நான் ஃபீஸ் வந்து வாங்குகிறேன். தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.